நான் உங்கள் சிப்பி பாறை ஜோதிடர் சாது ராகவன் ஜெயபாலாஜி. மூலாதாரம் அப்படிங்கிறதுக்கு மூலாதாரத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா மண்ணாசை, பசி, அதிகமான பசி. மூலாதாரத்தோடைய மைனஸ் என்ன அப்படின்னா மண்ணாசையும் பசி. சுவாதிஷ்டனம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தோடைய உண்மை சொருபம் இனப்பெருக்கம், உருவாக்கம். அப்போ இனப்பெருக்கம் என்று சொல்லக்கூடியதை உருவாக்கக்கூடிய சக்தி அதிடம் உண்டு. அது அதிகமாக எக்ஸீட் ஆகிடக்கூடாது. உருவாக்கங்கள் ஒரு லிமிட்டோடு இருக்கணும். உருவாக்கம் அதிகமாக போயிடுச்சுன்னா அதில் பிரச்சனை வந்துடும். அதற்கடுத்து மணிபூரகம், போட்டி, பொறாமை, செயல், வீரியம் சார்ந்த விஷயத்தில் எவ்வளவு கட்டுக்குள்ளே இருந்தால் இந்த மணிபூரக சக்கரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அப்போ மணிபூரகம் என்று சொன்னாலே நெருப்பு. அது என்ன சொன்னா ஒருத்தரை வீழ்த்தணும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் தான் அலையும். எதற்காக வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்லையா? அப்போ போட்டி, செயல், வீரியம் இது அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது, ஆபத்து வந்துடும். அநாதகம், காதல், தழுவுதல், அது ஒரு லிமிட்டோடு இருக்கணும். அநாதகம் என்று சொல்லக்கூடிய இந்த மனசு இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த மனசு என்ன சொல்லும்? சூப்பராக இருக்குது அப்படிங்கும். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? சூப்பராக இருக்குங்கிறது நின்றுட்டு அதை செயல்படுத்த எத்தனை தான் என்ன ஆகும்? அநாதகம் சொல்லுகின்ற மனம் சொல்வதை கேட்கக்கூடாது, மூளை சொல்கிறத கேட்கணும். அப்போ அநாதகம், காதல், தழுவுதல் இதில் லிமிட்டோடு வச்சுக்கணும். விசுத்தி, தெளிவான பேச்சு, உச்சரிப்பு. தெளிவான பேச்சு இருக்க வேண்டியதான். ரொம்ப தெளிவாக பேசிட்டா இந்த காலத்தில் ஜெயிலில் கொண்டு வச்சிருவாங்க. எத்தனை நேரம் பேசிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். எதுக்கு தெரியுமா? பேச்சை ஓவராக விட்டுறது தான். ஏன்னா விசுத்திக்கு பேச்சு. அதற்கடுத்து என்ன சொன்னா ஆங்சா, மனத்தால் உணர்தல். மனத்தால் உணர்தல் உள்ளுணர்வு. அடுத்தவனுடைய உள்ளுணர்வு உணர்ந்து சொல்லி அவன்கிட்ட போய் நேராக சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, நம்மளை என்ன செய்வான்? ஏன்ட்ட இருக்கிறது நீ இப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். ஏன்னா அதுக்கு ஆதாரம் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இந்த 6 ஆதார சக்கரங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லாரும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் சொல்லக்கூடிய விதி. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள்.